வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு தமிழ்நாடு அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை பத்தி தான். ஆமாங்க, தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிகே ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரசியல் புரட்சி, அப்புறம் அவங்களோட கூட்டணி வியூகங்கள், இதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 110. இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமா தேவையான 117 இடங்கள்ல டிவிகே இப்போ 110 இடங்கள்ல முன்னணியில இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பிச்ச முதல் தேர்தலையே ஒரு புது கட்சி தனிப்பெரும்பான்மையை தொடர அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறதுங்கிறது நிஜமாவே தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த விஜய் புயல் மத்த கட்சிகளை எப்படி புரட்டி போட்டிருக்குன்னு பாக்குறப்ப அது ஒரு தனி வரலாறுனே சொல்லலாம். பல வருஷங்களா அசைக்க முடியாத சக்திகளா இருந்த திமுக, அதிமுக ரெண்டுமே இந்த அலையில ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டு போயிருச்சு. ஆமா, ஒரு கிளீன் ஸ்வீப் நடந்திருக்கு. இத தேசிய அரசியலோட பொருத்தி பார்த்தா இதே நேரத்துல மேற்கு வங்கத்துல பாஜக முதல் முறையா அரசாங்கம் அமைக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. பகுதி 1, காங்கிரசுக்கான திறந்த அழைப்பு. இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். இந்த புது அரசியல் களத்துல டிவிகே யாரு கூட கைகோர்க்க போறாங்க? காங்கிரஸ் கூடயா இல்ல பாஜக கூடயா? இந்த எதிர்பார்ப்பு இப்போ எகிரிக்கிட்டே போகுது. இந்த நேரத்துல தான் சந்திரசேகர் ஒரு ஆணித்தரமான கருத்தை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்க்கு அந்த பலத்தை கொடுக்க விஜய் தயாராக இருக்கிறார் அப்படின்னு. இந்த வார்த்தைகளோட அரசியல் எடை ரொம்பவே அதிகங்க. இது சும்மா ஏதோ பேட்டிக்காக சொன்னது கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு டிவிகே தரப்புல இருந்து வெளிப்படையா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர ஆஃபர் இது. சரி, எஸ்எஸ்சி ஏன் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாரு? அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு கணக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மற்ற கட்சிகளையே சார்ந்திருந்ததால அவங்களோட வாக்கு வங்கி ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. ஆனா இப்போ டிவிகேவோட சப்போர்ட்டை ஏத்துக்கிட்டா காங்கிரஸ் தங்களோட பழைய பலத்தையும் அடையாளத்தையும் திரும்ப பெற முடியும். அது மட்டும் இல்லாம அதிகாரத்திலையும் பங்கு பெற முடியும்னு எஸ்எஸ்சி ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக்க சொல்றாரு. இங்கதான் விஷயமே இருக்கு. இது நம்ம ஊருடைய பாரம்பரிய கூட்டணி ஃபார்முலாவையே டோட்டலா மாத்தி எழுதுது. பொதுவா கூட்டணினா சீட் மட்டும் தான் பிரிச்சுப்பாங்க, அதிகாரத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா விஜய் காங்கிரஸ் கூட பவர் ஷேரிங் பண்ண, அதாவது அதிகாரத்தை பகிர்ந்துக்க தயாரா இருக்காருன்னு அவரோட அப்பா சொல்றது சீரியஸா இது ஒரு மாபெரும் அரசியல் திருப்புமுனை. பகுதி 2, தந்தை எஸ்எஸ்சியோட பார்வையில விஜய் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாம். எஸ்எஸ்சி சொல்றத வச்சு பார்க்கறப்ப விஜய் சமுதாயத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவை செய்யறதுல முழு அர்ப்பணிப்போட இருக்காரு. மக்களோட அவருக்கு ஒரு ரொம்ப டீப்பான எமோஷனல் கனெக்ட் இருக்கு. குறிப்பா இன்றைய இளைஞர்களுக்கும் முந்தைய தலைமுறைக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான பாலமா அவர் இருக்காரு. இந்த விஷயங்கள் தான் விஜய ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்திருக்குன்னு எஸ்எஸ்சி உறுதியா நம்புறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பகுதி 3, மத்த முக்கிய கட்சிகளோட நிலைப்பாடு என்னன்னு இப்ப நாம டீப்பா பாப்போம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்போ என்ன நடக்குதுன்னா ரொம்ப கவனமான ஆனா ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒருவேளை டிவிகேக்கு பெரும்பான்மை குறையும் பட்சத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தயாரா இருக்காங்க. இந்த கருத்தை டெல்லி மேலிடத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட்டணிக்கான ஃபைனல் முடிவை கண்டிப்பா டெல்லி தேசிய தலைமை தான் எடுக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவோட நிலைப்பாடு ரொம்பவே உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒண்ணு. தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில டிவிகே கூட எந்த ஒரு கூட்டணி அமைக்கிறதுலயும் அதிமுக ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ பகுதி 4, கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். விஜயோட இறுதி முடிவு தான் என்ன? வெளியில எவ்வளவுதான் விவாதங்களோ ஆஃபர்களோ பறந்தாலும் ஒரு விஷயத்துல டிவிகே நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, கூட்டணிக்கான ஃபைனல் முடிவை எடுக்க போறது விஜய் மட்டும்தாங்க. அப்பா என்னதான் ஐடியா கொடுத்தாலும் கட்சியோட இறுதி அரசியல் வியூகத்தை விஜய் ஒருத்தர் மட்டுமே தீர்மானிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க தளபதி விஜய் ஃபைனலா யாரு கூட கைகோர்க்க போறாரு? காங்கிரஸ் கூடயா, பாஜக கூடயா, இல்ல தனியாவே ஒரு புது வியூகத்தை அமைக்க போறாரா? இது நிஜமாவே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் சதுரங்க ஆட்டம் தாங்க. அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விரிவான அரசியல் அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாபெரும் அரசியல் மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.